ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின்கள் பாகம் 3ல் ஆச்சாரமும் ஆகாரமும் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிற மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 563 ஆரம்பிக்கிறது. முக்குணங்களும் உணவும். சாத்விகம் என்று ஒரு வார்த்தை சொன்னேன். போஜனம் என்பது உடம்பை வளர்ப்பதற்கு மட்டுமல்ல, உள்ளத்தை வளர்த்து கொள்வதற்கும் உதவும்படியாக அதை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதாலேயே சாஸ்திரங்களில் ஆகாரத்தை பற்றி அநேக நியமங்கள் சொல்லியிருக்கிறது. ஆச்சாரங்களில் மிக முக்கியமானவையாக ஆகாரத்தை பற்றிய விஷயங்களே வைக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே சாரமான தாற்பயம் சத்வகுணத்தை விருத்தி செய்யும்படியாக ஆகாரம் இருக்க வேண்டும் என்பதுதான். கோபதாபம் இல்லாமல், காமமோகங்கள் இல்லாமல், பதட்டப்படாமல், அதற்காக ஒரேடியாக மந்தமாகி சோம்பியும் வழியாமல் சாந்தமாகவும் பிரியமாகவும் இருந்து கொண்டே நல்ல சிந்தனா சக்தியுடன் கிரியாசக்தியுடன் இருப்பதுதான் சத்வகுணம். சாத்விகம் என்பது ஒரே பதட்டம், காமக்ரோதாதி உணர்ச்சி வசப்படுவது, இவையெல்லாம் ரஜஸ். ரஜோகுணம் அல்லது அதாவது கோபதாபம் இல்லாமல், காமமோகங்கள் இல்லாமல், பதட்டப்படாமல், அதற்காக ஒரேடியாக மந்தமாகி சோம்பியும் அழியாமல் சாந்தமாகவும் பிரியமாகவும் இருந்து கொண்டே நல்ல சிந்தனா சக்தியுடன் கிரியாசக்தியுடன் இருப்பதுதான் சத்வகுணம், சாத்வீகம் என்பது. ஒரே பதட்டம், காமக்ரோதாதி உணர்ச்சி வசப்படுவது, இவையெல்லாம் ரஜஸ், ரஜோகுணம் அல்லது ராஜசகுணம் என்பது. ஒரே சோம்பல், தாமசகுணம். இப்படி 3 குணங்கள். உணர்ச்சிமயமாக ஓவர் இமோஷனலாக தடாபுடா என்று மாறாக காரியம் பண்ணுவது ரஜஸ். அது ஒரு எக்ஸ்ட்ரீம். ஒரே டல்லாக எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல், புத்தியும் இல்லாமல், காரிய சக்தியும் இல்லாமல் இருப்பது தமஸ், இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இரண்டுக்கும் நடுவே சமநிலையில் பேலன்ஸ்டாக இருப்பது சத்வம். மனசின் எழுச்சி ரஜஸ், தாழ்ச்சி தமஸ், சமநிலை சத்வம். எண்ணம், காரியம் இதுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற சத்வத்தையும் விட உசந்த ஒரு நிலை உண்டு. அங்கே மனஸ், அதாவது எண்ணம், சரீரம் என்பது காரியம், இதுகளை ஒருத்தன் அடியோடு கடந்து விடுவான். தமஸ் மனத்தின் தாட்சி என்றால் இது மனசின் வீழ்ச்சி. தமசிலே தூங்குவான், இதிலே சமாதி நிலையை அனுபவிப்பான். என்ன வித்தியாசம் என்றால், தூங்கிறவனுக்கு தன்னை தெரியாது, சமாதியில் இருக்கிறவனும் வெளியில் பார்த்தால் தூங்கிறார் போல் தான் இருந்தாலும் அவனுக்கு தன்னை நன்றாக தெரியும். தான் ஒன்றுதான் இருக்கிற எல்லாமும் என்று தெரியும். இப்படி இருக்கிறவன் நாமெல்லாம் சின்னதாக நான் என்று எதையோ சொல்லிக்கொண்டு அதற்காக இத்தனை இம்சையும் பட்டுக்கொண்டிருக்கிறோமே, அந்த நானை பற்றிய நினைப்போ அறிப்போ கொஞ்சம் கூட இல்லாமல் ஈஸ்வரன் கைக்கருவியாக லோக கல்யாணத்துக்காக ரஜோகுணக்காரனை விட நிறைய சிந்தித்து நிறைய காரியமும் பண்ணுவான். நாம் பட்டுக்கொண்டு அடிபட்டுக்கொண்டு பண்ணுவதை விட ஜாஸ்தியாகவும் சவரணையாகவும் இவன் பட்டுக்கொள்ளாமல் பண்ணிவிடுவான். சத்வ ரஜஸ் தமஸ்களை முக்குணம் என்றும் இப்பொழுது சொன்ன 3ம் கடந்த நிலை குணாதீத ஸ்திதி என்றும் சொல்லியிருக்கிறது. குணாதீதன்தான் சத்திய நிலையில் இருக்கிறவன். இந்த விஷயங்கள் சாங்கிய சாஸ்திரத்தில் நிறைய சொல்லியிருக்கிறது. கீதையில் பகவானும் திரிகுணங்களை பற்றி விஸ்தாரமாக சொல்லி அர்ஜுனனிடம் நிஸ்ரை குன்யோ பவ, 3 குணங்களும் இல்லாதவனாக அவற்றுக்கும் மேலே போ என்கிறார். குணத்திரய விபாக யோகம் என்றே கீதையில் ஒரு அத்தியாயம். அதிலே சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் ஒவ்வொன்றின் நேச்சரும் என்ன என்று சொல்கிறார். அப்புறம் தெய்வாசர சம்பத் விபாக யோகம் என்று வருகிற அத்தியாயத்தில் தெய்வகுணம் என்பதற்கு விளக்கமாக அவர் சொல்வதெல்லாம் சத்வமாகவும் குணாதீதமாகவும், அசுரகுணம் என்பது ரஜோ தமோ குண இயற்கையாகவும் தான் இருக்கிறது. இதற்கப்புறம் ஸ்ரத்தையிலும் 3 தினசு ஒன்று என்று விஸ்தரிக்கிற ஸ்ரத்தாத்ரய விபாக யோகத்திலும் ஸ்ரத்தையில் மனுஷர்கள் 3 விதமாக பிரிந்திருப்பது முக்குணங்களில் அவர்களிடம் எது தூக்கலா இருக்கிறது என்பதை பொறுத்துதான் என்கிறார். அவர்கள் பண்ணும் பூஜை, யஜ்யம், தபஸ், தானம் எல்லாவற்றிலுமே இது சத்வம், இது ராஜஸ், இது தமஸ் என்று சொல்லிக்கொண்டு வரும்போது நடுவில் அவர்கள் போஜனம் பண்ணும் ஆகாரத்துக்கும் வருகிறார். இங்கே சத்வகுணத்தவரால் சத்வகுண அபிவிருத்திக்காக சாப்பிடப்படும் ஆகாரம் எப்படி இருக்கும், இதே மாதிரி ரஜோதமோ ஆகாராதிகளின் லட்சணம் என்ன என்றெல்லாம் சொல்கிறார். பகவான் கீதையில் சொல்கிறதில் போஜனத்தின் 2வது அம்சமான அதில் சம்பந்தப்பட்ட மனுஷர்களை பற்றின பேச்சு இல்லை. போஜன வஸ்துவின் லட்சணத்தை, அது எப்படிப்பட்ட பதார்த்தமாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்கிறார். சாத்வீகம் என்றதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக
திரிகுணங்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். அவற்றிலே உசந்தது சத்துவம். மனசை கொந்தளிக்காமல் கட்டுப்பட்டு அமைதியாகவும் அன்பாயும் இருக்கிற உசந்த நிலை. இதைவிட உசந்த குணாதீத மனோதீத ஸ்திதி என்றாலும் அது நமக்கு எட்டாக்கை. நாம் முதலில் சத்துவ குணிகளாக ஆகித்தான் அப்புறம் அது பழுத்த குணாதீத நிலைக்கு போகணும். சத்துவத்தை குறித்த எல்லாவற்றுக்கும் சாத்வீகம் என்று பெயர். சுத்த ஆகாரம் எல்லாவற்றுக்கும் சாத்வீகம் என்று பெயர். சத்துவத்தை குறித்த எல்லாவற்றுக்கும் சாத்வீகம் என்று பெயர். சுத்த ஆகாரம் என்று பல தடவை சொன்னேனே, அது ஹைஜீன் படி சுகாதாரமாக பண்ணி கிளீனான கப் சாஸ்திரிங் பரிமாறுவது மட்டுமல்ல, சுத்த ஆகாரம் என்றால் சத்வ ஆகாரம் என்றே அர்த்தம். சத்துவ குணத்தை தரும்படியான சாத்வீக ஆகாரமாக அது இருக்க வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.